3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மதிய உணவு திட்டத்தை வந்து சென்னை கார்பரேஷன்ல வந்து தொடங்குறாங்க. 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை பிள்ளைங்களுக்கு கொண்டு வரும். நம்ம சமூக நீதி வரலாற்றினுடைய அந்த ஒரு வரலாற்று பாதையை நீங்கள் யோசித்து பாருங்க. நண்பர்களே, புத்தகங்கள் படிக்கிறத பத்தி தொடர்ந்து எல்லா புத்தகங்கள் காட்சியிலையும் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் எப்பவுமே ஒரு சிலர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? எதுக்கு சார் படிக்கணும்னு கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க அனுபவ படம் தான் சிறந்ததுமா, வாழ்க்கை அனுபவம் தான் சிறந்தது இல்லை. இன்னும் பேர் சில பேர் சொல்லுவாங்க புத்தகம் படிச்சதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. புத்தகம் படிக்காம ஒருத்தர் வாழ முடியாதான்னு கேட்பாங்க. இப்ப வாழ்க்கையில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் புத்தகம் படிச்சதா வந்தாங்கன்னு கேட்கிறாங்க. நான் வந்து யார் எப்படி இருக்குன்னு பத்தி சொல்ல வரேன். எனக்கு புத்தகங்கள் என்ன கிடைச்சு அதான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதமான பிரிவிலேஜ், அதாவது எந்த சாதகமும் இல்லாத ஒரு சூழல் சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. முறையா படிக்க வைக்கல. இன்றைக்கு நீங்கள் என்னை ஒரு ஆளாக பார்க்கிறீங்க, ஒரு பப்ளிஷரா பார்க்கிறீங்க, ஒரு ரைட்டரா. உலகத்திலேயே 12,000 கவிதைகள் எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் நான் தான். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர், அதே போல அவருடைய ஐடி விங்கினுடைய ஒரு மாநில ஆலோசகர், எல்லாவற்றையும் விட சென்னை மாநகர ஆணைக்குழுவினுடைய ஒரு பிரதிநிதி. நான் பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துட்டு இருக்கேன் பல மேடைகள்ல. இது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்றதுக்கு எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க இருக்குது. என் கையில வேற எதுவுமே கிடையாது, எந்த அட்வான்டேஜும் கிடையாது. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்னுடைய தமிழ் மட்டும்தான், என்னுடைய படிப்பு மட்டும்தான். ஏன் போல எல்லாத்தையும் படிப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். எனக்கு வந்து பண ரீதியான எந்த விஷயமும் கிடையாது, உடல் ஆரோக்கியம் சார்ந்து எதுவும் கிடையாது, சமூக ரீதியான இந்த கம்யூனிட்டி பீப்புள எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே ஒரு கிராமத்துல, ஒண்ணுமே இல்லாத ஒரு கிராமத்துல, ஒரு கல்வி சூழலே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வர ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னால் வர முடிந்தது என்று சொன்னால் தமிழை படித்ததனால், தமிழ் புத்தகங்களை படித்ததனால் வர முடியும் என்றால் நீங்க எல்லாருமே வர முடியும். தமிழ் 1000 கதவுகளை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறது. தமிழ் 1000 வாசல்களை உங்கள் முன்னால் திறந்து வைத்திருக்கிறது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், தமிழில் சிறப்பாக பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒருத்தன் அவன் இன்னைக்கு எந்த உயரத்துக்கும் போக முடியும். அவன் மீடியாவுக்கு போனோம்னா போகலாம், அரசியலுக்கு போனோம்னா போகலாம், அவன் எழுத்தாளர் வரலாம், அவன் பேச்சாளர் முன்னா வரலாம், ஒரு ஆசிரியர் வரணும்னா வரலாம். ஒரு மொழியை யார் ஆளுமையும் பயன்படுத்துகிறார்களோ, அதற்குள்ள ஆழ்ந்து யார் கற்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு 1000 கதவுகள் திறந்திருக்கின்றன. நாங்கள் மாணவர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருந்தோம். இலக்கியம் படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு. எங்க சென்னை மாணவர்கள் ஆணையம் மூலமா எல்லா கல்லூரிகள்லையும் தொடர்ந்து அவங்களுக்கு பயிலர்கள் நடத்திக்கிட்டே இருக்கு. மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கொண்டு வந்து பயிற்சி அளிக்கிற. ஏன்? தமிழை பேசு, தமிழால் எழுந்து நில், தமிழால் முழங்கு என்கிற அந்த விஷயத்தை சொல்ல 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 அதை யாரெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ ரொம்ப கொஞ்ச நாள் அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் என் கண் முன்னாலும் பார்த்தேன். என் வாழ்க்கையும் எனக்கு உதாரணம், நாங்கள் உருவாக்குகிற மாணவர்களின் வாழ்க்கையும் எனக்கு உதாரணம்.